டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா விடாமுயற்சி திரைப்படம் அடி வாங்க ஆரம்பித்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சில திரையரங்குகள் விடாமுயற்சி திரைப்படம் டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமும் கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான வெற்றி. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் ஆனது. ஸோ விடாமுயற்சி ரிலீஸே ஒரு ப்ராப்பரான ரிலீஸாக தான் லைக்கா நிறுவனம் பண்ணியிருந்தது. ஸோ ஒரு லாங் ரன்னாக இந்த திரைப்படம் ஓடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டான பிப்ரவரி 6ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. ஏன்னா இதுக்கு முன் ஜனவரி 10ஆம் தேதி மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஒரு டேட்டை இந்த இடத்துல கரெக்டாக மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி அடுத்த ஒரு 15 நாளைக்கு எந்த பெரிய திரைப்படம் வராமல் சூப்பராக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே தான் விடாமுயற்சி திரைப்படம் ஓகே மிக்ஸ்டான ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு. ஈவன் படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடியது. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கிடைத்துமே படத்தோட வசூல் இப்போ வரைக்குமே 190 கோடி ரூபாய் வரைக்குமே வசூல் செய்திருக்கு. ஸோ இதில் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டிராகன் திரைப்படம் அப்புறமா கூட இந்த திரைப்படத்தோட வசூல் சில இடத்துல அதிகரித்திருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வசூல் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே வசூல் உலக அளவில் 50 கோடியும் தமிழகத்தில் 26 கோடியும் பண்ணியிருந்தது. ஒரு டீசெண்டான வசூல். அதுக்கு அடுத்தடுத்த நாட்களையும் இந்த திரைப்படத்தோட வசூல் சூப்பராகவே இருந்தது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் ஈவன் படம் நெகட்டிவான விமர்சனம் தான் பெற்று இருக்கு. ஆனாலுமே ஒரு 900-800 ஸ்க்ரீன் இப்போ வரைக்குமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்குமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஷோ, அதாவது ஈவினிங் ஷோ ஆஃப்டர்நூன் ஷோ சூப்பரான திரையரங்குகளை ஒரு கூட்டம் வருகிறது. அதாவது சில திரைப்படங்கள்லாம் வீக்கெண்டில் மட்டும்தான் பெருசாக பூஸ்ட் ஆகும். மற்ற நாட்கள்லாம் அப்படி ரொம்ப டல்லாக இருக்கும். வசூலே வராது, கூட்டமே வராது. அதனால் வீக்கெண்டில் மட்டுமே தான் அந்த திரைப்படம் போகிற மாதிரியும், அப்படி இல்லைன்னா நைட் ஷோ மட்டுமே அந்த திரைப்படம் இருக்கிற மாதிரியும் வச்சுப்பாங்க. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி பண்ணல. அதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்து விட்டது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை தாண்டி வேறு எந்த திரைப்படமும் ரிலீஸே ஆகலை. ஸோ ஹிட் ஆகுது ஃபெயில் ஆகுது வேறு ரிலீஸே ஆகலை. ஈவன் விடாமுயற்சி திரைப்படம் நல்ல கலெக்ஷனும் பண்ணிட்டு இருக்கு. மார்னிங் ஷோ 30% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நாட்களும் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரிலீஸ் ஆன முதல் 4 நாட்கள் மட்டுமே தமிழகத்தில் 70 கோடி, ரிலீஸ் ஆன 15 நாட்கள் தமிழகத்தில் 100 கோடி கலெக்ஷன் பண்ணி இருந்தது. உலக அளவில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 170 கோடி 15 நாட்கள் இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் ரொம்ப கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணாங்க. அதாவது 15 நாட்கள் வரைக்குமே விடாமுயற்சி திரைப்படம் 400க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் ஓடிக்கொண்டு இருந்தது. சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கிட்டு இருந்தாங்க. மல்டிப்ளெக்ஸில் இந்த திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருந்தது. ஒரு சூப்பரான விஷயம் சொல்லணும்னா பெங்களூரில் இந்த திரைப்படத்தோட வசூல் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. போன வாரம் முடிவில் பெங்களூர் 86% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. ஏன்னா 15வது நாள் 86% ஆஃப் டிக்கெட் இது சாதாரண விஷயம் இல்லை. அதேமாரி கனடாவிலும் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ டிராகன் திரைப்படம் கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் இதை எதிர்பார்த்தாங்க. டிராகன் திரைப்படம் சூப்பர் டூப்பரான ஹிட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிந்து விட்டது. எதிர்பார்ப்பும் அந்த மாதிரி இருந்துச்சு. டிராகன் திரைப்படத்தோட தனுஷோட நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வந்துச்சு. இதனால் விடாமுயற்சியோட ஸ்க்ரீன் கவுண்ட் மேலே இருந்த விடாமுயற்சி கம்ப்ளீட்டாக அந்த டவுனுக்கு வந்து விட்டது. டிராகன் திரைப்படத்துக்கு 400க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துக்கு 250 ஸ்க்ரீன் கவுண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தா விடாமுயற்சிக்கு மல்டிப்ளெக்ஸில் மார்னிங் ஷோவும் அது மத்தியான ஷோஸ் மட்டுமே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ 100 ஸ்க்ரீன் கூட உருப்படியாக கொடுக்கல. கண்டிப்பாக ஏன்னா ஒரு படம் நல்லா ஓடாமல் சுத்தமாக ஓடவே ஓடல. அதனால் அந்த ஷோ கம்மி பண்ணால் ஒரு நியாயம் இருக்கு. அந்த திரைப்படத்தை விட ஒரு பெட்டரான திரைப்படம் வரதுனால விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷோ கவுண்ட் கம்மி பண்ணது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு. இந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் காரணம். திரையரங்க உரிமையாளர்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் திரையரங்க உரிமையாளர்களுக்கே ட்விஸ்ட் ஏற்படும் மாதிரி தான் நடந்திருக்கு. போன வீக்கெண்ட் டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. டிராகன் திரைப்படம் அந்த மல்டிப்ளெக்ஸில் ஓடிக்கொண்டு இருக்குது. இந்த சைடு விடாமுயற்சி திரைப்படம் ஓடிக்கொண்டு இருக்குது. அதே மார்னிங் ஷோ தான். டிராகன் திரைப்படத்துக்கு 31% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. விடாமுயற்சிக்கு 38% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. ஸோ போன வாரம் ரிப்போர்ட் படி அதாவது விடாமுயற்சி ரொம்ப லிமிட்டடான ஷோஸ் தான். அந்த லிமிட்டடான ஷோஸ்லேயே 35% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் எத்தனை நாள் ஆகுது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 நாள் பக்கம் 18 நாள் பக்கம் ஆகியிருக்கு.
இருக்கும். இந்த 18வது நாளையும் இந்த அளவுக்கு வசூல் சாதனை வந்து பண்ணுதுன்னா ஒரு சூப்பரான டீசென்டான வசூல். இதை வந்து மக்கள் வந்து ரசிக்க ஆரம்பித்து இருக்காங்கன்னா என்னடா விடாமுயற்சியில் இருக்கு போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி வந்து ரசிக்க வந்து ஆரம்பித்து இருக்கிறார்கள். படம் வந்து வெற்றி பெற்றதான்னு கேட்டால் லாபம் வந்து கொடுக்கல, ஆனால் அதே சமயம் நஷ்டமும் வந்து கொடுக்கல. ஸோ டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா விடாமுயற்சி செமையாக வந்து அடிவாங்கி எல்லா திரையரங்குகளையும் தூக்கப்பட்டாதா அப்படின்னு கேட்டால் எஸ் வந்து தூக்கப்பட்டது. ஆனால் வந்து ஓடலைன்னு கேட்டால் சூப்பராகவே வந்து இப்போ வரைக்கும் வந்து ஓடிக்கொண்டு இருக்கு. இப்போ வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான்லையும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா டிராகன் திரைப்படம் நல்ல வசூல் வந்து பண்ணிக்கொண்டு இருக்கு. ஸோ ரிலீஸ் ஆன 3 நாட்களே 47 கோடியும் 4வது நாட்கள் பாதியிலே வந்து 53 கோடியும் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இந்த சைடு பார்த்தா விடாமுயற்சி திரைப்படம் டீசென்டான கலெக்ஷனும் மிக விரைவில் வந்து 200 கோடி கிளப்ல வந்து இணைய போகிறது. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. இந்த விடாமுயற்சி திரைப்படத்தால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் வந்து கனடாவில் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. ஏன்னா வந்து விடாமுயற்சி கனடாவில் வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு. கனடா டிஸ்ட்ரிபியூட்டர் செம ஹாப்பியில் இருக்காங்க. முக்கியமாக பெங்களூரில் வந்து 86% ஆஃப் டிக்கெட் வந்து போன வாரம் மட்டுமே வந்து சோல்ட் ஆகியிருக்கு. பெங்களூர்லேயும் வந்து சூப்பர் டூப்பரான ஹிட்டான திரைப்படம். அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் கனடா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியிலையும் பெங்களூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியிலையும் வந்து குட் பேட் அக்லிக்கு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகி இருப்பதால் குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து பல கோடிக்கு வந்து விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து டேபிள் ப்ராஃபிட்லேயே வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தான் சோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன தான் வந்து அஜித் அவர்கள் வந்து திரைப்படங்கள் வந்து ஆவரேஜாக போனாலுமே, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வராமல் இருந்தாலுமே, ரசிகர்கள் கொண்டாடாமல் இருந்தாலுமே, மாஸ் சீக்வன்ஸ் இல்லாமல், மாஸ் சீன்ஸ் இல்லாமல் எல்லாரும் நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தாலுமே அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கு எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் வந்து மிகப்பெரிய அந்தஸ்தும் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டும் வந்து அஜித் அவர்களுக்கு தமிழகத்தை தாண்டி ஃபாரின் கண்ட்ரிஸ் முக்கியமாக பெங்களூர் வந்து அதிகரித்திருக்கு, கனடாவில் வந்து அதிகரித்திருக்கு. கண்டிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படம் ஒரு ஆவரேஜான விமர்சனம் பெற்றே வந்து இந்த அளவுக்கு சாதனை வந்து படைச்சதுன்னா குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு பாசிட்டிவான கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் பெறுகிறது. 1000 கோடி வசூல் வந்து அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து அடி வாங்க ஆரம்பித்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சில திரையரங்குகள் வந்து விடாமுயற்சி திரைப்படம் டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமும் கூட வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. இதுதான் வந்து உண்மையான வெற்றி. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆனது. ஸோ விடாமுயற்சி ரிலீஸே வந்து ஒரு ப்ராப்பரான ரிலீஸாக தான் லைக்கா நிறுவனம் வந்து பண்ணியிருந்தது. ஸோ ஒரு லாங் ரன்னாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டான பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. ஏன்னா வந்து இதுக்கு முன் வந்து ஜனவரி 10ஆம் தேதி மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஒரு டேட்டை வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணணும் சொல்லி பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி அடுத்த ஒரு 15 நாளைக்கு வந்து எந்த பெரிய திரைப்படம் வராமல் வந்து சூப்பராக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே தான் வந்து விடாமுயற்சி திரைப்படம் ஓகே மிக்சடான ரிவ்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஈவன் வந்து படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடியது. மிக்சடு ரிவ்யூஸ் கிடைக்குமே வந்து படத்தோட வசூல் வந்து இப்போ வரைக்குமே வந்து 190 கோடி ரூபாய் வரைக்குமே இந்த வசூல் செய்திருக்கு. ஸோ இதில் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டிராகன் திரைப்படம் வந்துட்டு அப்புறமா கூட வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து சில இடத்துல வந்து அதிகரித்திருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட் டே வசூல் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே வசூல் வந்து உலக அளவில் 50 கோடியும் தமிழகத்தில் வந்து 26 கோடியும் வந்து பண்ணியிருந்தது. ஒரு டீசெண்டான வசூல். அதுக்கு அடுத்தடுத்த நாட்களையும் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து சூப்பராகவே இருந்தது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும், தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் வந்து ஈவன் வந்து படம் வந்து நெகட்டிவான விமர்சனம் தான் பெற்று இருக்கு. ஆனாலுமே வந்து ஒரு 900-800 ஸ்க்ரீன் வந்து இப்போ வரைக்குமே வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்குமே வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் ஷோ, அதாவது வந்து ஈவினிங் ஷோ ஆஃப்டர்நூன் ஷோ வந்து சூப்பரான திரையரங்குகளை ஒரு கூட்டம் வந்து வருகிறது. அதாவது சில திரைப்படங்கள்லாம் வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் வந்து பெருசாக வந்து பூஸ்ட் ஆகும். மற்ற நாட்கள்லாம் வந்து அப்படி ரொம்ப டல்லாக வந்து இருக்கும். வசூலே வந்து வராது, கூட்டமே வந்து வராது. அதனால் வந்து வீக்கெண்டில் மட்டுமே தான் அந்த திரைப்படம் போகிற மாதிரியும், அப்படி இல்லைன்னா வந்து நைட் ஷோ மட்டுமே வந்து அந்த திரைப்படம் இருக்கிற மாதிரியும் வந்து வச்சுப்பாங்க.
ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி பண்ணல. அதுக்கான ஒரு சூழ்நிலையும் வந்து அமைந்து விட்டது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை தாண்டி வேற எந்த திரைப்படமும் ரிலீஸே ஆகலை. ஸோ ஹிட் ஆகுது ஃபெயில் ஆகுது வேற ரிலீஸே ஆகலை. ஈவன் வந்து விடாமுயற்சி திரைப்படம் நல்ல கலெக்ஷனும் வந்து பண்ணிட்டு இருக்கு. மார்னிங் ஷோ வந்து 30% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நாட்களும் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து ரிலீஸ் ஆன முதல் 4 நாட்கள் மட்டுமே தமிழகத்தில் 70 கோடி, ரிலீஸ் ஆன 15 நாட்கள் வந்து தமிழகத்தில் வந்து 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. உலக அளவில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து 170 கோடி வந்து 15 நாட்கள் வந்து இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து கம்மி பண்ணாங்க. அதாவது 15 நாட்கள் வரைக்குமே விடாமுயற்சி திரைப்படம் 400க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் வந்து ஓடிக்கொண்டு இருந்தது. சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து தூக்கிட்டு இருந்தாங்க. மல்டிப்ளெக்ஸில் வந்து இந்த திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருந்தது. ஒரு சூப்பரான விஷயம் சொல்லணும்னா, பெங்களூரில் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. போன வாரம் முடிவில் வந்து பெங்களூர் வந்து 86% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஏன்னா வந்து 15வது நாள் 86% ஆஃப் டிக்கெட், இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதேமாதிரி கனடாவிலும் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ டிராகன் திரைப்படம் வந்து கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக வந்து நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் வந்து இதை எதிர்பார்த்தாங்க. டிராகன் திரைப்படம் சூப்பர் டூப்பரான ஹிட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து தெரிந்து விட்டது. எதிர்பார்ப்பும் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. டிராகன் திரைப்படத்தோட தனுஷோட நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வந்துச்சு. இதனால் வந்து விடாமுயற்சியோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து மேலே இருந்த விடாமுயற்சி கம்ப்ளீட்டாக அந்த டவுனுக்கு வந்து விட்டது. டிராகன் திரைப்படத்துக்கு 400க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துக்கு 250 ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தா விடாமுயற்சிக்கு மல்டிப்ளெக்ஸில் வந்து மார்னிங் ஷோவும் அது மதியான ஷோஸ் மட்டுமே வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ 100 ஸ்க்ரீன் கூட வந்து உருப்படியாக கொடுக்கல. கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து ஒரு படம் வந்து நல்லா ஓடாமல் சுத்தமாக வந்து ஓடவே ஓடல. அதனால் வந்து அந்த ஷோ வந்து கம்மி பண்ணால் ஒரு நியாயம் வந்து இருக்குது. அந்த திரைப்படத்தை விட ஒரு பெட்டரான திரைப்படம் வந்ததுனால வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷோ கவுண்ட் வந்து கம்மி பண்ணது தான் வந்து கொஞ்சம் வந்து மனசு வந்து கஷ்டமாச்சு. இது சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் காரணம். திரையரங்க உரிமையாளர்களை நம்ம குற்றம் வந்து சொல்ல முடியாது. ஆனால் திரையரங்க உரிமையாளர்களுக்கே ட்விஸ்ட் ஏற்படும் மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. போன வீக்கெண்டு டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. டிராகன் திரைப்படம் அந்த மல்டிப்ளெக்ஸில் ஓடிக்கொண்டு இருக்குது. இந்த சைடு விடாமுயற்சி திரைப்படம் ஓடிக்கொண்டு இருக்குது. அதே மார்னிங் ஷோ தான். டிராகன் திரைப்படத்துக்கு 31% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. விடாமுயற்சிக்கு 38% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஸோ வந்து போன வாரம் ரிப்போர்ட் படி வந்து அதாவது விடாமுயற்சி ரொம்ப லிமிட்டடான ஷோஸ் தான். அந்த லிமிட்டடான ஷோஸ்லேயே வந்து 35% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் எத்தனை நாள் ஆகுது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 20 நாள் பக்கம் 18 நாள் பக்கம் வந்து ஆகியிருக்கு. இந்த 18வது நாளையும் இந்த அளவுக்கு வசூல் சாதனை வந்து பண்ணுதுன்னா ஒரு சூப்பரான டீசென்ட்டான வசூல். இதை வந்து மக்கள் வந்து ரசிக்க ஆரம்பித்து இருக்காங்கன்னா என்னடா விடாமுயற்சியில் இருக்குது பார்க்கலாம் அப்படி சொல்லி வந்து ரசிக்க வந்து ஆரம்பித்து இருக்கிறார்கள். படம் வந்து வெற்றி பெற்றதான்னு கேட்டால் லாபம் வந்து கொடுக்கல, ஆனால் அதே சமயம் நஷ்டமும் வந்து கொடுக்கல. ஸோ டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா விடாமுயற்சி சமயம் வந்து அடிவாங்கி எல்லா திரையரங்குகளையும் தூக்கப்பட்டாதா அப்படின்னு கேட்டால் எஸ் வந்து தூக்கப்பட்டது. ஆனால் வந்து ஓடலைன்னு கேட்டால் சூப்பராகவே வந்து இப்போ வரைக்கும் வந்து ஓடிக்கொண்டு இருக்கு. இப்போ வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான்லையும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா டிராகன் திரைப்படம் நல்ல வசூல் வந்து பண்ணி கொண்டு இருக்கு. ஸோ ரிலீஸ் ஆன 3 நாட்களே 47 கோடியும் 4வது நாட்கள் பாதியிலே வந்து 53 கோடியும் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இந்த சைடு பார்த்தா விடாமுயற்சி திரைப்படம் டீசென்ட்டான கலெக்ஷனும் மிக விரைவில் வந்து 200 கோடி கிளப்ல வந்து இணைய போகிறது. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. இந்த விடாமுயற்சி திரைப்படத்தால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் வந்து கனடாவில் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. ஏன்னா வந்து விடாமுயற்சி கனடாவில் வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு. கனடா டிஸ்ட்ரிபியூட்டர் செம ஹாப்பியில் இருக்காங்க. முக்கியமாக பெங்களூரில் வந்து 86% ஆஃப் டிக்கெட் வந்து போன வாரம் மட்டுமே வந்து சோல்ட் ஆகியிருக்கு. பெங்களூர்லேயும் வந்து சூப்பர் டூப்பரான ஹிட்டான திரைப்படம். அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் கனடா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியிலையும் பெங்களூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியிலையும் வந்து குட் பேட் அக்லிக்கு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகி இருப்பதால் குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து பல கோடிக்கு வந்து விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து டேபிள் ப்ராஃபிட்லேயே வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தான் சோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னதான் வந்து அஜித் அவர்கள் வந்து திரைப்படங்கள் வந்து ஆவரேஜாக போனாலுமே, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வராமல் இருந்தாலுமே, ரசிகர்கள் கொண்டாடாமல் இருந்தாலுமே, மாஸ் சீக்வன்ஸ் இல்லாமல் மாஸ் சீன்ஸ் இல்லாமல்
எல்லாரும் நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தாலுமே அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கு எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் வந்து மிகப்பெரிய அந்தஸ்தும் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டும் வந்து அஜித் அவர்களுக்கு தமிழகத்தை தாண்டி ஃபாரின் கண்ட்ரிஸ் முக்கியமாக பெங்களூர் வந்து அதிகரித்திருக்கு, கனடாவில் வந்து அதிகரித்திருக்கு. கண்டிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படம், விடாமுயற்சி திரைப்படம் ஒரு ஆவரேஜான விமர்சனம் பெற்றே வந்து இந்த அளவுக்கு சாதனை வந்து படைச்சதுன்னா, குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு பாசிட்டிவான கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் பெறுகிறது. 1000 கோடி வசூல் வந்து அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.